இதெல்லாம் என்ன கணக்கு ரீதியில பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறது சார்? யாரு பண்றதா நம்ம எடுத்துக்கிறது இந்த மாதிரியான திமுக காரர்கள் செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி வின் தான் செய்து இதெல்லாம். அதை தவிர திமுக தவிர அந்த சபரீசன் அவர்களால் நடத்தப்படக்கூடிய பெண் நிறுவனம் கூட செய்கிறது. காரணம் அவங்க டெல்லியில வச்சிருக்காங்க சார். நீங்க தமிழ்நாடு டெல்லியில பத்திரிகாரங்கள் எல்லாமே நான் ஒரு பத்திரிகாரனாக இருப்பதனால் அனதர் கரஸ்பாண்டன்ட் பத்தியோ எடிட்டர் பத்தியோ நான் காமெண்ட் பண்றது தப்புங்க. அது என்னுடைய தர்மம் இல்லைங்க. நான் 45 வருஷம் பார்லிமெண்ட் கவர் பண்ணியிருக்கேன்னா கூட அது ஒன்றும் சரியில்லை. இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் அது செய்தது தவறு. தமிழக ஊடகங்கள் விலை போகிவிட்டன, சோரம் போகிவிட்டன. தமிழக ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து விட்டது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு இதே ஊடகங்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள் தயவுசெய்து. பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் கோபத்துடன் இருக்கிறார்கள் ஊடகங்கள் மீது. சமூக வலைத்தளங்கள் வந்ததோ உண்மை வருகிறதோ இல்லையோ ஒரு நியூஸ் ஃப்ளோ இருக்கு. இந்த ஒரு 10-15 ஆளுங்களை வச்சுட்டு மீடியா வச்சுட்டு எல்லாம் பண்றாங்களே. நேற்று எங்க வளவலத்து போச்சுங்க. ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கு ஏங்க பேச்சு இல்லை. அதை பத்தி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. எங்க தம்பி அதை பத்தி எந்த ஊடகம் பேச மாட்டேங்கிறாங்களே. ராகுல் காந்திக்கு ஸ்டாலினுக்கு இவ்வளவு மனது சண்டை அப்படி வந்திருக்குங்க. அதனால்தான் அவங்க எல்லாருமே ராகுல் காந்தியை திட்டுறாங்க சார். அவர் பண்ண குழப்பம், பீகாரில் செய்த குழப்பம் மாதிரி தமிழகத்திலும் குழப்பம் செய்து விட்டார். அதெல்லாம் வெளில வரவே இல்லை. சாதகமாக இங்க டெல்லி இருக்கிற கோதி மீடியாங்கிறாங்க. தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டாலின் மீடியா இருக்குது. அப்போ ஆக மொத்தம் தமிழக ஊடகங்கள் செய்வது தவறு. பொதுமக்களுடைய அதிருப்தி ஊடகங்கள் மீது இருப்பது புரிகிறது. இப்ப இந்த தேர்தலுக்கான நடைமுறைகள், இந்த விதிமுறைகள்லாம் நேற்று இருந்து அமல்படுத்த பட்டிருக்கு. இப்ப இவ்வளவு நாள் விஜய்க்கு அந்த இடம் கிடைச்சு பிரச்சாரம் பண்றதே பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது. ஈஸியா கிடைக்காம தான் இருந்தது. இப்ப எலெக்ஷன் கமிஷனே நேரடி கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிமுறையாகவும் வச்சிருக்காங்க. இப்ப எந்த அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டியோட விஜயால கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறது சார்? ஏன்னா இன்னும் 2-3 சாதகமான சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. அல்லது நாளையோ தமிழகத்திற்கு புதியதாக டிஜிபி நியமிக்கப்படுவார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் நியமிக்கப்படாத டிஜிபி நாளை நியமிக்கப்பட இருக்கிறார்கள். பல மாவட்ட கலெக்டர்களை மாற்ற இருக்கிறார்கள். அனைவருமே திமுக என்று புகார் வந்திருப்பதனால் கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றம் வந்தீங்கன்னா இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மாறும். தேர்தல் கமிஷன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து தமிழக போலீசார் மிகவும் சிறப்பாக கையாள்வார்கள் என்று தான் தெரிகிறதுங்க. ஏன்னா எந்த இடத்த விஜய் கேட்கிறாரோ அந்த இடத்த கொடுத்த கண்டிஷனா போட மாட்டாங்க. 51 கண்டிஷன் 32 கண்டிஷன் போட மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த டிஜிபி கையில வச்சிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. ஆக மொத்தம் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் இது ஒரு கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் தானே தவிர இப்ப முதலமைச்சருக்கு அந்த முன்ன இருந்த வேகம்லாம் நேற்றே பாடத்தை கிழிச்சிட்டாங்களா சார்? என்ன சார் இது எப்படி பண்ணிட்டாங்களா சார்? ரிமூவ் தான் பண்ணணும். எல்லாரும் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கோபமா இருக்குதுங்க அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு மேலே. மீண்டும் திமுக வருவது என்பது சந்தேகம். அப்படி மீண்டும் திமுக வந்ததுன்னா விஜய் ஒழிப்பார்கள், அதிமுக விட்டுருவாங்க. அதிமுகவும் ஒரு ஆல்டர்னேட்டா மாறி 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 வர்றதுனால இவர் உதவி அவருக்கு தேவை, அவர் உதவி இவருக்கு தேவை. இந்த பேக்ரவுண்ட் நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தூக்கி எறியப்படும். காரணம் என்ன என்று கேட்டால் போதைப் பொருள். என்னுடைய கிளாஸ்ல என்னோட படிச்சேன் சார். நான் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சேன். சவுத் படிச்ச 2 பேருடைய மருமகளும் மருமகனும் ஊசி போட்டுக்கிறாங்களாம் சார். தினம் போட்டுக்கிறாங்களாம் ட்ரக். இந்த மாதிரி நான் வளர்ந்த தமிழ்நாடு அல்ல அது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போதைப் பொருள் ஒரு விஷயம் 65,000 விதவைகளை கொண்டு வந்த திமுக அரசாங்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் சார். அதை எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணி சேர்ந்தார்களே ஆனால் திமுக இருக்கிற இடம் தெரியாது போயிடும். இப்ப விஜய் அவர்கள் தனித்து நிக்க போறாரு, போட்டி மேற்கொள்ள போறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்மா தெரியுது சார். இது எந்த அளவுக்கு விஜய்க்கு சாதகமா அமையும்? இப்ப நிறைய பேர் திமுக சார்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் ஓட்டை பிரிக்க தான் போறாரு, இதனால திமுகக்கு தான்
வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும், அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறையும் இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்களே, இந்த கணக்கு